நிலச்சரிவுகள் மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா நிறைய சார்? வாய்ப்பு இருக்குது. எக்ஸஸான மழை பெய்யும் போது நிச்சயமாக அந்த மலை பிரதேசங்களில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்க தான் போகுது. இது வரைக்கும் லிஸ்ட்டில் இல்லாத மலைப்பகுதிகளெலாம் கொஞ்சம் சரிவை சந்திக்கும். நிறைய உள் மாவட்டங்களுக்கு நிறைய மழை கண்டிப்பாக இந்த முறை உண்டு. போன முறையே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திண்டிவனம்லலாம் வந்து இவ்வளோ எக்ஸஸ் மழை பெஞ்சதே கிடையாது. அந்த மாதிரி மழைப்பொழிவெல்லாம் இந்த கடந்த ஒரு 2 வருஷமாக ரொம்ப எக்ஸஸான மழைப்பொழிவாக இருந்தது. இந்த முறையும் அதே தான் நடக்க போகுது. கொஞ்சம் உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தன்னை தயார் நிலையில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ விவசாயிகள் வந்து மழை வருது அப்படின்னாலே வந்து முதல்ல பயப்படக்கூடியவங்க அவங்களா தான் இருப்பாங்க. கஷ்டப்பட்டு கடன் வாங்கியெல்லாம் வந்து பயிர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான சேதங்கள் ஏற்படும். அந்த மாதிரியான ஏற்படுறதுக்கு நம்ம வந்து இயற்கையை தடை போடவே முடியாது. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா சார்? அது பாசிபிள் இல்லைன்னு தெரிஞ்சா கூட மனசுக்கு ஒரு ஆறுதல் தேடுற மாதிரி ஒரு விஷயம் உண்டா சார்? எப்பயுமே கூட்டு பிரார்த்தனை சில விஷயத்தை தள்ளி போடும், இல்லை பாதிப்பை குறைக்கும். இப்போ இதெல்லாம் இயற்கை. இப்போ அந்த காலத்தில் ஒரு வறட்சி ஏற்பட்டால் சில யாகங்கள் ஏற்படுத்தும் போது மழை வரும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. எக்ஸஸாக மழை பெய்யும் போது அதையும் நிறுத்துறதுக்கெல்லாம் வழி இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு பதிலாக ஒரு கூட்டு பிரார்த்தனை. இப்போ எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி என்ன பெரிய பிரச்சனைன்னா, எல்லோரும் தொழில் பண்ணுறாங்க, எல்லோரும் அவங்கவுங்க இன்றைக்கி எல்லோரும் வசதி வாய்ப்புகளோட இந்த கூட்டமாக சேர்ந்து செய்கிற விஷயங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. நிறைய பிரிவினைகள் ரொம்ப அதிகமாகி போச்சு. அதை கொஞ்சம் முறியடிச்சிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்காவது அட்லீஸ்ட் எல்லோரும் கொஞ்சம் கை கோர்த்துட்டு, நான் சொல்கிறது விவசாயிகள் எல்லாருமே கை கோர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கூட்டாக உட்காந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை, அட்லீஸ்ட் ஒரு கிராம வாரியாக கூட்டு பிரார்த்தனை பண்ணி அவங்கவங்க அந்த நிலம் சார்ந்து இல்லை நான் வந்து பயிர் வச்சுருக்கேன், இந்த மாதிரி பெரிய சேதங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு.